நேத்து வீடியோல செஞ்ச ரெசிபியோட பேர் கேட்டிருந்தேன். நிறைய பேர் கரெக்டா ஆடி குமாயம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் நேத்து கேட்ட விடுகதைக்கான பதில் இளநீர். நான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போதுலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு எங்க அம்மா மோஸ்ட்லி பருப்பு சாதம், சாம்பார் சாதம், இல்ல வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி தான் அதான் செஞ்சு தருவாங்க. அண்ட் வீட்டுல என்ன செஞ்சு தராங்களோ மோஸ்ட்லி நம்ம அதை தான் நம்ம லஞ்சுக்கு எடுத்துட்டு போவோம். ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பசங்கலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு டிஃப்ரெண்டா இருக்கணும், கலர்ஃபுல்லா இருக்கும், அதே மாதிரி டேஸ்டியாவும் இருக்கணும் சொல்றாங்க. இன்னைக்கு வீடியோல அவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி தான் செய்ய போறேன். பன்னீர் ஸ்டஃப்டு பீட்ரூட் பராத்தா எப்படி செய்யலான்றத பாப்போமா? இது பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெட் வெல்வெட் பராத்தான்னு சொல்லலாம். இதை செய்யறதுக்கு ஒரு பீட்ரூட்டை தோலை சீவிட்டு இது போல கட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸி ஜார்ல நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இன்னும் நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் பேஸ்ட்டை கோதுமை மாவோட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஓமம் கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு, அரை ஸ்பூன் கிட்ட வெறும் மிளகாய் தூள், கொஞ்சமா எண்ணெய். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒண்ணா கலந்துக்கலாம். அம்மா மருமகளே, சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். கேளுங்க. உங்களுக்கான விடுகதை. சித்திர பின்னல் கோட்டைக்குள்ளே போக வழி உண்டு, வர வழி இல்லை. அது என்ன? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி சாஃப்டாக பிசைவோமோ அது போல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் தட்டு போட்டு மூடி ஊற விட்டுருங்க. இப்போ பன்னீரை நம்ம இது போல் திருவி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கரம் மசாலா, பொடிசா நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கிட்ட உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஊறின மாவுல இருந்து நம்ம சப்பாத்திக்கு திரட்டோம்ல, ஸோ அது போல மாவு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி திரட்டில கோதுமை மாவு போட்டுட்டு நல்லா தின்னா திரட்டிக்கணும். அதே மாதிரி இன்னொரு கப்ல ஒரு ஸ்பூன் கிட்ட கோதுமை மாவு, கொஞ்சோண்டு தண்ணி, இது போல திக் பேஸ்டா கரைச்சி வச்சுக்கலாம். இப்ப மெலிசா திரட்டிய சப்பாத்தி மாவுல நல்லா இது போல பன்னீர் ஸ்டஃபிங் வச்சுட்டு 4 சைடு இது போல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியா இது போல நம்ம பேஸ்ட் கரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டஃபிங் உள்ள இருந்து வெளியில வராம இருக்கும். இப்ப சூடான தவாயில நம்ம செஞ்சு வச்சிருந்த பராத்தாவை முன்னாடியும் பின்னாடியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெயும் விட்டு முன்னாடி பின்னாடி வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான பன்னீர் ஸ்டஃப்டு பீட்ரூட் பராத்தா ரெடி. ரெட் வெல்வெட் பராட்டா ரெடி. ஸோ பசங்க லஞ்சை சரியா சாப்பிடாம வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கட்டி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி செய்யலான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.